தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். மல்லிகைப்பூ கையில் கட்டி வாக்களித்த திமுக அமைச்சர் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். மல்லிகைப்பூ கையில் கட்டி வாக்களித்த திமுக அமைச்சர். மதுரை மத்திய தொகுதியில் போட்டியிட்டவர் திமுக அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன். பண்பாளர் பிடிஆர் பழனிவேல் ராஜன் அவருடைய மகன்தான் இந்த பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன். தற்பொழுது 3வது முறையாக தேர்தலில் போட்டியிடுகிறார். கடந்த 10 ஆண்டுகளாக தமிழக சட்டசபை உறுப்பினராக உள்ளார். அவர் தேர்தல் நாளன்று மதுரை சொக்கிகுளம் காக்கைப்பாடினியார் பெண்கள் அரசு பள்ளியில் வாக்களிக்க வந்தார். அனைவரும் ஆச்சரியப்பட்டனர். அவர் தனது கையில் மல்லிகைப்பூ சரத்தை கையில் கட்டி வாக்களிக்க வந்தார். அன்றைய தினம் ஊடகங்களில் இது பெரிய விஷயமாக பேசப்பட்டது. பத்திரிகையாளர்கள் கேட்டனர், எதற்காக கையில் மல்லிகைப்பூ சரத்தை சுற்றி கொண்டு வாக்களிக்க வந்தீர்கள் என்று. மதுரை என்றால் மல்லிதான், நான் மதுரைக்காரன், ஆகவே மல்லிகைப்பூ சுற்றி கையில் வாக்களிக்க வந்தேன் என்று கூறினார். ஆனால் பொதுமக்களோ, மதுரையில் எங்கு பார்த்தாலும் குப்பை நாற்றம் எடுக்கிறது, சாக்கடை ஓடுகிறது, துர்நாற்றம் தாங்கவில்லை. அந்த துர்நாற்றத்திலிருந்து தப்பிக்கவே மதுரை அமைச்சர் பிடிஆர் தியாகராஜன் கையில் மல்லிகைப்பூ சரத்தை சுற்றி வந்தார் என்று கோபத்துடன் கூறினர். ஓட்டு போட தானே வந்தீங்க, இங்கே என்ன முதலிரவா நடக்குது, கையில் மல்லிகைப்பூ சுற்றிட்டு வந்திருக்கீங்க. அவர் மத்திய தொகுதியில் எந்த வேலையுமே பார்க்கல. கடந்த 5 ஆண்டு காலமாக அமைச்சராக உள்ளார். குப்பைகள் அள்ளப்படவில்லை, சாக்கடை துர்நாற்றம் வீசுகிறது. எங்கு பார்த்தாலும் குப்பை, சாக்கடை, கொசு தொல்லை. அடிப்படை வசதிகள் கூட தியாகராஜன் செய்து தரவில்லை. பழனிவேல் தியாகராஜன் தற்பொழுது 3வது முறையாக தேர்தலை சந்திக்கிறார். தோல்வி பயம் காரணமாக வாக்காளர்களுக்கு நாற்காலிகளை வழங்கினார். தேர்தலுக்கு முதல் நாள் 2000 ரூபாய் வரை வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடா செய்துள்ளார். 100 கோடி ரூபாய் வரை அவர் பணப்பட்டுவாடா செய்துள்ளதாக கூறப்படுகிறது. இது ரொம்ப கேவலமான ஒரு வெற்றி. பிடிஆர் பழனிவேல் ராஜன் இந்த முறை வெற்றி பெற்றால் அது ஒரு கேவலமான வெற்றி என்றுதான் சொல்ல வேண்டும். மதுரை மத்திய தொகுதியில் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர், நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் கடந்த 15 நாட்களுக்கு முன்பாக பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் வாக்காளர்களுக்கு பதுக்கி வைத்திருந்த நாற்காலிகளை கையும் களவுமாக பிடித்து மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவரிடம், பறக்கும் படையினரிடம் ஒப்படைத்தனர். பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் தோல்வி பயத்தால் வாக்காளர்களுக்கு பணம், அன்பளிப்பு, பரிசு பொருட்கள் வழங்கியுள்ளார். எளிய பிள்ளைகள் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் களமாடியுள்ளார். கண்டிப்பாக நாம் தமிழர் கட்சி வேட்பாளரிடம் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் தோல்வி அடைவார் என்பது உறுதி.